90,000 கொடுத்து இந்த ஃளைட் புக் பண்ணோம்னா எல்லாம் அந்த அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஃபைனலா நம்ம ஜெர்மனில இருந்து தமிழ்நாட்டுக்கு போறதுக்காண்டி இன்னைக்கு ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏப்ரல் 23 காண்டி தான். கடைசியில டிக்கெட் எவ்வளவு புக் பண்ணனா 90,000 கொடுத்து ஃளைட் டிக்கெட் புக் பண்ணோம். உங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு. சின்னத்தை மறந்துடாதீங்க மக்களே. அண்ணா சென்னையில மட்டும் இல்ல, நாங்க கத்தார்ல இருந்து வரோம். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. இதுக்கும் மேல புக் பண்ணாமலாம் இருக்க முடியாதுன்னா, புக் பண்ணிட்டேன்னா நாங்க வந்துருவோம். விசில் பறக்க போகுதுண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க, கான்பிடண்டா இருங்க. உங்களை சேஃபா பாத்துக்கோங்க. நாங்க வரோம்ண்ணா. நான் ஓட்டு போறக்காண்டி இப்ப டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போகுது. டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஓட்டு போறக்காண்டி டிக்கெட் புக் பண்ணதுக்கு போறேன். ஓட்ட போறேன். தலைவன் ஜெயிக்க வைக்கும். இது என்னோட ஃளைட் டிக்கெட் காப்பியும் பாஸ்போர்ட்டும். 22ஆம் தேதி நைட் லண்டன் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறேன். 23 காலையில இந்தியால கால் எடுத்து வைக்கிறேன். வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட், போல் பூத்துக்கு போறேன். என்னோட ஓட்ட போட்டுட்டு 23 நைட்டே லண்டனுக்கு கிளம்பி போறேன். நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றேன் அப்படின்றதுக்கான ரீசன், ஊருக்கு போகணுமா, ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துராதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான் ஏங்கிக்கிட்டு இருக்க பல கோடி மக்கள் நம்மளாம் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். துபாயில இருந்து தனி விமானத்துல நம்ம சட்டமன்ற தேர்தலுக்காக இங்க கொண்டு போறோம்.